இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற முக்கியமான உணவுப் பொருள் சிறுநீரகங்களின் தோழன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வாழைத்தண்டு. வாழைத்தண்டு பத்தின அத்தனை மருத்துவ குணங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். எந்த டாக்டர்கிட்ட நம்ம ஆலோசனைக்கு போனாலும் எல்லா டாக்டருமே சஜஸ்ட் பண்ற ஒரு உணவுப் பொருள் இந்த வாழைத்தண்டு. காரணம் என்னன்னா, எடையை குறைக்கிறதுலையும் மலச்சிக்கல்லிருந்து நம்மளை விடுவிக்கிறதுலையும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது இந்த வாழைத்தண்டு. ஆனால் வாழைத்தண்டை எப்படி சாப்பிட்றோன்ற பொறுத்து தான் அதில் இருக்கிற மருத்துவ குணம் நம்ம உடலில் முழுசாக பயன்படுத்தப்படுது. கூட்டு, பொரியல், தயிர் பச்சடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ற போது தான் வாழைத்தண்டில் இருக்கிற நார்ச்சத்து நம்ம உடலில் பல மாயாஜாலங்களை நடத்துது. வாழைத்தண்டை வாரம் 2 தடவை நம்ம சாப்பிடலாம். தேங்காவை அப்படி டெக்கரேட்டிங் மெட்டீரியலாக அப்படி யூஸ் பண்ணி அதை சேர்த்து சாப்பிடும் பொழுது அவனோட டேஸ்டே தனி தான். பொதுவாகவே வாழைக்கு பல சரித்திர சான்றுகள் இருக்குது. ஆசியாவிலையும் ஐரோப்பாவிலையும் பயன்படுத்தப்படுற பாரம்பரியமான மூலிகை இந்த வாழை. சீன பாரம்பரிய மருத்துவத்தில், இந்திய ஆயுர்வேத மருத்துவ முறையிலையும் குடலுடைய இயக்கத்துக்கும் மலச்சிக்கல், குடல் இரைப்பை குறைபாடுகளை குறைக்கிறதுக்கும் வாழைத்தண்டு சிகிச்சை கொடுக்கப்படுது. மொத்தமாக வாழைக்குலைகளை வெட்டின பிறகு மரத்துக்கு நடுவில் இருக்கிற பட்டையை உரிச்சு உள்ளேருந்து எடுக்கிற இந்த இளந்தண்டு தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தப்படுது. அதில் இருக்கிறது முழுசும் சாப்பிடக்கூடிய நார்ச்சத்து. 100 கிராம் வாழைத்தண்டு 42 கிராம் கேலரிஸ் கொடுக்குது. 88.3% ஈரத்தன்மை இருக்குது. அதில் 9.7% கிராம் மாவுச்சத்து, 0.1 கிராம் கொழுப்புச்சத்து இருக்குது. அதில் பொட்டாசியமும் விட்டமினும் B6 சத்தும் நிறைய இருக்குது இந்த வாழைத்தண்டில். வாழைத்தண்டில் இருக்கிறது தண்ணீரில் கரையிற நார்ச்சத்துன்றதுனால அது உணவை முறையாக உறிஞ்சிறதுக்கும் வயிறு அண்ட் இரைப்பை நச்சுக்களை நீக்கிறதுக்கும் பயன்படுது. கூடவே குடல் தசை இயக்கங்களையும் ரொம்பவே மேம்படுத்துது. வாழைத்தண்டு ஒரு சக்தி வாய்ந்த குடல் இரைப்பை நச்சு நீக்கி சிறுகுடலில் சேர்ந்திருக்கிற தேவையற்ற கழிவு மூலக்கூறுகளை அதெல்லாம் விஷமாக மாறி குடல் செல்ல இருக்கிற திசுக்களுக்கு உள்ளேயும் ரத்த ஓட்டத்திலையும் போகிறதுக்கு முன்னாடி குடல் பரப்பில் ஏற்படுற நுண்சுருக்க முறையிலேயே இது எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிடுது. இதை சாப்பிட்ட உடனே நமக்கு திகட்டுற உணர்வு ஏற்படுது. அதனால நமக்கு என்ன ஹெல்ப் ஆகுதுன்னா, கம்மியான கேலரிஸ் இருக்கிற ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடுற மாதிரி இருக்கிற உணவை தயாரிக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு ரொம்பவே நமக்கு பயன்படுது. செரிமானத்துக்கான நார்ச்சத்துக்கான நல்ல மூலாதாரம் வாழைத்தண்டு. மலம் இளக்கியாவும் செயல்பட்டு மலச்சிக்கலை நீக்குது. பல உடல் பிரச்சனைகளை குணமாக்கும் திறன் வாழைத்தண்டுக்கு இருக்கு. முக்கியமாக சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களுக்கும் சிறுநீர் பிரச்சனைகளுக்கும் இது நல்ல மருந்து. நார்ச்சத்துக்களை கொண்ட இந்த வாழைத்தண்டு சுத்திகரிப்பானாக செயல்படுறதுனால சிறுநீரகத்தை சீராக பராமரிக்கவும் இது பயன்படுது. விட்டமின் B6 மற்றும் பொட்டாசியம் சத்துக்கான சிறந்த மூலாதாரம் வாழைத்தண்டு. ஹீமோகுளோபின், இன்சுலின் போன்ற வேதிப்பொருட்கள் உடம்புல தயாராகிறதுக்கு இந்த விட்டமின் B6 ரொம்ப உதவுது. அதே மாதிரி இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுற சக்தியை உடல்ல இந்த விட்டமின் மேம்படுத்துது. அதே மாதிரி இதயத்தினுடைய தசைகள் உள்பட தசைகளுடைய திறன் வாய்ந்த செயல்பாட்டுக்கு இதில் இருக்கிற பொட்டாசியம் உதவுது. உயர் இரத்த அழுத்தத்தை தடுத்து உடல்ல திரவத்தினுடைய சமநிலையை பராமரிக்குது. நரம்புகளினுடைய உந்து சக்திக்கும் இது ரொம்பவுமே பயன்படுது. சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களுக்கும் சிறுநீர் பிரச்சனைகளுக்கும் வாழைத்தண்டு நல்ல மருந்து. நார் திசுக்களை கொண்ட இது சுத்திகரிப்பானாக செயல்படுறதுனால சிறுநீரகத்தை சீரா பராமரிக்கவும் உதவுது. இது எப்படி நம்ம பார்த்து வாங்குறது? மெல்லிசா நீளமா இலசான தண்டா எடுக்கணும். தண்டு நல்ல கெட்டியாகவும் புதுசாகவும் இருக்கான்னு பார்த்து வாங்கினாலே போதும். தண்டோட நிறம் பொதுவாக வெண்ணெய் அல்லது க்ரீம் நிறத்தில் இருக்கணும். அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டுன்னு அர்த்தம். இது எப்படி பயன்படுத்துறதுன்னா, வாழைத்தண்டினோட நடுவில் சுற்றி நார் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். தண்டை மென்மையான ஒரு வட்ட வில்லைகளாக நறுக்கி அதில் வர நாரை ஆள்காட்டி வரலால் அப்படியே ரவுண்ட் அடித்து கையிலேயே சுற்றி எடுத்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு தேவைப்படுற அளவில் அதை பீஸாக கட் பண்ணி இல்லை ரவுண்டாக காயின்ஸ் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டை ஒரு பேப்பரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நறுக்கின வாழைத்தண்டை மோரில் போட்டு வச்சா அதனுடைய கலர் கருக்காமல் இருக்கும். வாழைத்தண்டு ஒரு இயற்கை டயூரெட்டிக், நீர் பிரிப்பான்.
சிறுநீரை அதிகரிக்க இது உதவி செய்து அது மூலமா நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுது. யூரிக் அமிலம் நன்றாக வெளியேறுவதற்கு சிறுநீரகத்தை தூண்டி உடல்ல இருந்து நச்சுக்களை வடிகட்ட உதவுது. சிறுநீரகங்கள் தங்களின் பணியை செவ்வனே செய்வதன் மூலமா வாழைத்தண்டு உயர் கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கிறதுக்கும் வாழைத்தண்டுல இருக்கிற துவர்ப்பு தன்மை ரத்தம் உறைதலுக்கும் உதவுது. அதனால அடுத்த முறை வாழைத்தண்டை எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ உடனே வாங்கிடுங்க. உங்க வீட்டு மெனுல ரெகுலரா இருக்க வேண்டியது வாழைத்தண்டு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்போட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம அப்பப்போ உங்களுக்கு கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்.